ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக அம்மாங்களுக்கு இருக்க பெரிய கவலை என்னென்னா, குழந்தைங்க வெயிட்டே போடலை, ரொம்ப என்னோட குழந்த ஒல்லியாக இருக்குன்னு தான் ரொம்ப கவலைப்படுவோம். நல்லா நம்ம குழந்தைங்க புசு புசுன்னு கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு எல்லா அம்மாவுமே ஆசைப்படுறது தான். அந்த மாதிரி உங்களோட குழந்த நல்லா ஒரு 2 அல்லது 3 வாரத்திலே வெயிட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்து மாவு வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதோட என்ன டைமில் நம்ம கொடுக்கணும், என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், பெரிய குழந்தைங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கலான்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாதாம் 100 கிராம். இப்போ நம்ம சொல்ல எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பிஸ்தா 100 கிராம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. வேற ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நிலக்கடலை பருப்பு 100 கிராம், தோலோடு இருக்குன்னு நினைக்காதீங்க, லாஸ்ட்டாக அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். குழம்பு கடலைப்பருப்பு 100 கிராம், முந்திரி 100 கிராம். இதெல்லாம் 100 கிராம் எடுத்தாலே போதும், ஏன்னா இது ரொம்ப டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். அதனால் இந்த ஐட்டம்லாம் 100 கிராம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சை பாசிப்பயிறு 1/4 கிலோ, பொரிகடலை 1/4 கிலோ, உளுந்து 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், சாமை 1/4 கிலோ. சிறுதானியங்கள் தான் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். குதிரைவாலி 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ. எல்லாமே நல்லா வறுத்தரணும். வரகரிசி 1/4 கிலோ, தினை அரிசி 1/4 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோ. இது மட்டும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதுதான் நல்லா ஒரு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஐட்டம். நெக்ஸ்ட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சுக்கு 50 கிராம், ஏலக்காய் ஒரு 10. இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிகப்பரிசி 100 கிராம். இப்போ இது நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம என்ன பண்ணிடணும்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் வாங்கின உடனேவும் சளிச்சு கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த தோலோடு சேர்த்தனால சொல்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இல்லைன்னா நம்ம வெல்லம் அல்லது கருப்பட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்ல ஒரு அயன் கண்டென்ட் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்கன்னா பாலில் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இந்த பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.